தைப்பொங்கலை முன்னிட்டு நெல்லையில் மண்பானை உற்பத்தி களை கட்ட தொடங்கியுள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையின் சிறப்பு அதிகாலையில் சூரிய உதயத்தில் புதிய பானையிலிடும் பொங்கல் தான். நம் முன்னோர்கள் மண்பானையில் பொங்கலிட்டு வந்தனர். நவீனம் என்ற அடிப்படையில் மண்பானை அலுமினிய சில்வர் பானைகளாக மாறியது. இது மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதித்தது. ஆனால் இன்றைய தலைமுறையினரிடையே மண்பானையில் பொங்கலிடும் பாரம்பரியம் மீண்டும் பழக்கத்திற்கு வந்திருப்பதன் காரணமாக மண்பாண்ட தொழில் புத்துயிர் பெற்று வருகிறது. இதன் காரணமாக தைப்பொங்கலை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் மண்பானைகள் மற்றும் விறகடுப்புகள் தயாரிக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேலப்பாளையம் குறிச்சி மண்பாட தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் உற்பத்தி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பழமையான கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாரம்பரியம் மாறாமல் பணியாற்றி வருகின்றனர். இங்கு தயாராகும் மண்பாண்டங்கள் பிற மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் அதிக அளவில் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மூலப்பொருள் செலவு அதிகரித்த போதிலும் பொதுமக்களின் வசதிக்காக இங்கு பொங்கல் பானை 70 முதல் 200 ரூபாய் வரையும், விறகு அடுப்புகள் 100 ரூபாய் முதலும், மண்சட்டி அளவை பொறுத்து 50 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 47 ஆண்டுகால அனுபவம் கொண்ட மண்பான தொழிலாளி கணேசன் இது குறித்து கூறுகையில், 45 வருஷமா அந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு தொழிலாக மண்பான தொழில் வந்து ஒரு சீசனுக்கு ஒவ்வொரு சீசன் மாறி இருக்கு. இப்போ பொங்கல் இன்னைக்கு வந்து இப்போ பொங்கல் பானை, பொங்கல் கட்டி, பொங்கல் அடுப்பு இந்த மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் இந்த வருஷத்துல எங்களுக்கு மண் தட்டுப்பாடு இல்லாமல் இந்த மழையும் எங்களுக்கு தோதுவா, அதாவது மண்பாண்ட தொழிலாளருக்கு தோதுவா இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு ஒரு 10 நாள் மழை வெயில், 4 நாள் 3 நாள் வெயில், 4 நாள் ஓடி வெயில் வச்சுதான் எல்லா மக்களுக்கும் கேட்ட வியாபாரிகளுக்கு திருச்சி எல்லா மக்களுக்கும் இந்த பொங்கல் பானை, பொங்கல் கட்டி, பொங்கல் அடுப்பு எல்லாமே தயார் பண்ணி முன்னாடி டெலிவரி அனுப்பி வச்சுருக்கு. இல்லை லேட்டாகும், பறந்து சொல்லுவோம். கொஞ்சம் வெயில் எங்களுக்கு காய வைக்க முடியாமல் விற்க முடியாமல் எங்களுக்கு இது இடைஞ்சல் கொடுத்த மாதிரி இந்த மழை அப்பப்போ கூறப்பாக இருக்கும். இந்த நல்ல வெயில் அடித்ததால் எங்கள் தொழில் மூலமாக நல்லா மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த தொழில் எங்கேயும் 50 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50 பேர் வேலை பார்த்துருந்தாலும் எனது மண்பாடு சுழியில் சிட்டியில் அதாவது மாநகராட்சியில் வாடி சுழி இதே ஒன்று தான். ஆனால் இதுக்கு எங்களுக்கு நல்ல எந்த விதமான இதுவும் கிடைக்க மாட்டேங்குது, பயணப்பாடும் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன, இது வந்து மாநகராட்சியில் இருக்கிறதால எந்த சலுகையும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிராமத்தில் இருக்கிற பேருந்தோட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. காரணம் அரசாங்கம் இந்த மாதிரி வருஷக்கணக்காக 1964 கட்ட சொசைட்டி இது வரைக்கும் எந்த போட்ட தளத்தை கூட எங்களுக்கு போட்டு செய்யறதுக்கு அதுக்காக. ஆனால் இது இந்த நாங்கள் கொழும்பு ஓசூர் கிளம்பி, ஓசூர் இங்கே திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், அரைக்கே தரங்க எங்களுக்கு சாப்பிட எல்லாம் எல்லா வருஷமே மழை கிளீனாக இருக்கிறதால எல்லா எங்களுக்கு எல்லாம் டெலிவரி பண்ணிக்கிட்டு. எனவே தங்களுக்குரிய அரசின் நலத்திட்ட உதவிகள் பாரபட்சமின்றி கிடைக்க முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் செய்திக்குழு.